தேர்தலுக்காக பாரத பிரதமர் அப்படிதான் ஒரிசாவில் போய் அங்குள்ள ஆலயத்தினுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய திறவுகோல் ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பாண்டியன் என்பவர் அங்குள்ள முதல்வருக்கு நெருக்கமாக இருந்தார். அவர் சாவியை பூட்டி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க பாரத பிரதமர் நிலையில இருந்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காண்டான்னு நான் நினைக்கிறேன். இங்க பீகார்ல மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் துன்பம் இல்லை, இன்பமா இருக்காங்க. அங்க வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற பீகார் தாய்மார்களாக இருந்தாலும் சரிதான், பிற மாநில தாய்மார்களையும் மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டில் நகர பேருந்துல நாளொன்றுக்கு எத்தனை முறை சென்றாலும் கட்டணம் இல்லாமல் பண்றாங்க. அந்த பிள்ளைகள் அரசு உதவிபெறும் பள்ளியில் படித்து பட்டம் படிக்க செல்கின்ற பிள்ளைகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுத்திருந்தார்கள். ஆகவே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நம்முடைய கூட்டணி ஆட்சியாக நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அங்க அவர்கள் பண்ற துன்பத்தை தாங்க முடியாம தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்பமா வாழ்றாங்களே தவிர இங்க யாருக்கும் துன்பம் இந்த ஆட்சினால இல்ல, எல்லோருக்கும் நன்மையா தான்.